பகைவனுக்கு எம்பெருமான் விஸ்வரூப தரிசனம் காட்டினார் அப்படின்னா எப்பேற்பட்ட கருணையின் பிம்பமானவர் முருகப்பெருமான். பக்தருக்கு இல்லைங்க, பகைவனுக்கும் கருணை காட்டுவதில் நம் கந்தக்கடவுளை போல இணை வேற யாரையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாம் அதிகாலையில இரவு சுவாமிக்கு அந்த பள்ளியேற பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த கோயிலுடைய நடை திறப்பாங்க. பொதுவாக நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்கிற போது அந்த இடத்தை நம்ம அனுபவிக்கணும். திருச்செந்தூர்ல நீங்க பார்த்தீங்கன்னா காலையில நட திறந்த உடனே அப்படியே அங்கிருந்து வலமாக கோவிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா இரவு முதல் நாள் எப்படி நட சாத்தும் போது அலங்காரத்துல இருந்தாரோ அப்படியே காலையில அவர் திறந்த உடனே முகமா அப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறாரு பாருங்க. அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு. நம்ம முருகப்பெருமானை பார்க்கிற போது அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு சந்தோஷம். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவன்கிட்ட கொடுத்துடுங்க. அவன் விஸ்வரூபமா நிற்கக்கூடியவன். என்ன சின்னதா கூட கிடையாது, எல்லா பிரச்சனையும் நான் எடுத்துக்கிறேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவர் நமக்கு பதில் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நம்மை மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வைப்பார். உண்மையான சரணாகதி, உண்மையான அன்போடு அந்த நேரத்துல அவனை நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் என்பது பரிபூர்ணமா கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இது போல உங்களுக்கு எந்த கோவில்ல அந்த தரிசனம் கிடைக்கும், நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க அதுக்கு பக்கத்துல எந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. என்னைக்காவது ஒரு முறை முருகப்பெருமான நாம இது போல தரிசனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம விமோச்சனம் அடைந்து முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு இந்த நேரத்துல உங்கள் அனைவருக்கும் அன்போடு இந்த தகவலை அறிய தருகிறேன். முருகப்பெருமானுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. முருகப்பெருமானுடைய திருவடியை நம்பிக்கையா நாம பிடிச்சு வாழ்க்கையில எல்லா வகையான நன்மைகளையும் பெறணும்.